ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை பேர் நம்ம வீட்டில் சும்மா தான் இருக்கோம், அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு லேட்டாக சாப்பிட்ற லேடிஸ் இருக்கீங்களா? கட்டாயமாக இருப்பீங்க. குழந்தைங்களுக்கு, ஹஸ்பண்டுக்கு வீட்டில் செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு அந்த ஆறிப்போன இட்லி, தோசை, பொங்கலை டிவிக்கு முன்னாடி 11 மணிக்கு சாப்பிட்றது அது ரொம்ப தப்பான விஷயம். டாக்டர்ஸ் கண்டினியூஸாக இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, 8:30 9க்குள்ளே டெய்லி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க, பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க, ரொம்ப ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட்டும் செஞ்சு சாப்பிடுங்கன்னு. ஆனால் நம்ம எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்தாலும் லேடிஸ் நமக்குன்னு செஞ்சுக்கும்போது ரொம்ப லெத்தாஜிக் ஆகிடும். தயவு செஞ்சு அப்படி செய்யாதீங்க. நீங்கள் நல்லா இருந்தால் தான் ஹோல் ஃபேமிலியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்த்துக்க முடியும். அதை மட்டும் நீங்கள் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருங்க. வீட்டில் இருக்க குழந்தைங்க, பெரியவங்க, தயவு செஞ்சு இதை கவனிங்க. ஜென்ஸ், நிஜமாவே உங்கள் ஒய்ஃப் கரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்களா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப முக்கியம். ஸோ ஹெல்தியான ஃபேமிலி வேணும் அப்படின்னா ஹெல்தியான லேடிஸ் இருந்தால் மட்டும்தான் அதை உருவாக்க முடியுங்கிறத கட்டாயமாக புரிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.